ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எக் மைக்ரோனி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோனியை பாயில் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ ஆயில் காயுது, நம்ம கடுகு போட்டு இப்போ ஆயில் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். ஆனியன் கட் பண்ணியிருக்கோம், ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறுவாக இருந்துச்சோம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லாவே வதங்கிட்டோங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கொஞ்சம் கண்ணாடி பதத்தை வந்துருக்குது, கோல்டன் பதத்துக்கு இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். இது வதங்கிட்டு பிறகு நான் ஒரு டம்ளர் மில்க் வெயிட்டாக இருக்குங்க, அதாவது 1/4 kg அளவுக்கு தான். அதுக்கு நான் 3 எக்கு போடுறேங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒயிட் பெப்பர் எல்லாம் நம்ம பிளாக் பெப்பர் கூட போட்டுக்கலாங்க. ரெட் சில்லி இதை வதக்கிக்கலாம். இது கூட நம்ம டொமேட்டோ போட்டுக்கணும். டொமேட்டோ வந்து ரொம்ப மேஷ் ஆக வேண்டாம். இப்போ நாம் தக்காளி போட்டுடலாங்க. தக்காளி கூடவே நாம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம், தூள் உப்பு. ஆல்ரெடி நம்ம மைக்ரோவேவ்ல உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோங்க, கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நாம் முட்டையை உடைச்சி போட்டுக்கலாங்க. இந்த பாருங்கள், 3 முட்டை நாம் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இதை வந்து ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் பாயிலிங் ஆனதுக்கு நாம் மைக்ரோனி போட்டுக்கலாங்க. எக்கு வந்து ஒரு 3/4 பாகம் வந்துருக்கு. இப்போ நாம் மைக்ரோனியை ஆட் பண்ணிடலாங்க. பாகம் வேங்கும் போது போடும்போது தான் நாம் இது போடும்போது இது கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் இன்னும் நல்லாவே இதாகட்டும், மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு ஸ்டவ்வில் வச்சு கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மைக்ரோவேவில் நம்ம போட்ட மசாலாலாம் இறங்கும். முட்டையும் இன்னும் கிடையாது, ஏன்னா முட்டை வந்து 3/4 பாயில் தான் ஃப்ரை ஆகிருக்குங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது இந்த முறை நான் கடுகு போட்டது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை லவங்கு தான் எப்போவுமே நம்ம போடுவோம். எக்கு மைக்ரோவேவ்ன்றதால நான் கடுகு போட்டு செஞ்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டை எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 3 போதுன்றதால விட்டுருக்குங்க, ஏன்னா 1/4 kg கம்மியாகவே இருக்கேன் மைக்ரோனி. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எக் மைக்ரோனி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.